செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்குறது எப்படி? அப்படி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்குறதுனா அதுக்கு என்ன செய்யணும்? எவ்வளோ வாங்கணும் முடியும்? கேஸு கீழ்கோர்ட்டில் இருக்கும்போது இன்ட்ரீம் காம்பன்சேஷன் எவ்வளோ வாங்க முடியும்? அது எத்தனை நாளில் வாங்க முடியும்? சப்போஸ் அதுக்கு மேலே அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா அப்போ அப்பீல் கோர்ட்டில் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கலாமா வாங்க முடியாதா? அதுக்கு வாங்கிறதுக்கு என்ன செய்யணும்? எவ்வளோ வாங்க முடியும்? கேஸ் கன்விக்ஷன் கேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபைன் இம்போஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைனலாக கோர்ட்டில் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ட்ரீமாக காம்பன்சேஷன் வாங்க முடியுமா? இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலி. இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கிறதுக்குன்னு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி செக் பவுன்சிங் கேஸ்னால் என்ன அப்படின்றத முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். செக்கு ஒருத்தர் கொடுத்து ஒரு லைபிலிட்டி ஒரு டெப்ட்டுக்காக கொடுத்து அது போதிய பணம் இல்லைன்னு திரும்பி வந்ததுன்னா அது செக்ஷன் 138 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபென்ஸ் ஆக்கிறதப்படும். ஸோ அதுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் 2 years கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன் டபுள் த வேல்யூ செக் கொடுக்க வேண்டியிருக்கு. இல்லை ரெண்டுமே சேர்ந்து கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் செக்ஷன் 138 ஆக்ட் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன். அந்த ப்ரொவிஷன் படி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸில் நம்ம இன்ட்ரீம் காம்பன்சேஷன் எப்படி கிளைம் பண்ணுறது, எப்போ கிளைம் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் இன்ட்ரீம் ட்ரையல் ஸ்டேஜில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கும்போது அது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 20% ஆஃப் தி செக் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த செக்ஷனில் ஃபைல் பண்ணணும், பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் செக்ஷன் 143A ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இது புதுசாக அமெண்ட்மெண்ட் படி இன்சர்ட் பண்ண ஒரு செக்ஷனு. ஸோ முந்திலாம் செக் பவுன்சிங் கேஸ் ஃபைல் பண்ணும்போது இதே மாதிரி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கூட கிடைக்குமா, அப்படி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமான்னா அப்போல்லாம் முடியாது. இப்போ தான் புதுசாக இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் படி பார்த்திங்கன்னா செக்ஷன் 143A படி கேஸ் ட்ரையல் கோர்ட்டில் இருக்கும்போது ஒரு பெட்டிஷன் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலை அதை கோர்ட் எடுத்துகிட்டு மேக்ஸிமம் வர அவார்டு 20% ஆஃப் தி செக் அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறதுக்கு உத்தரவிடும். அந்த உத்தரவு கொடுத்த தேதியிலேருந்து ஒரு 60 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 60 நாள் டைமுக்குள்ளே அவங்க அந்த அக்யூஸ்டு அந்த பணத்தை கொடுக்கணும். ஸோ அப்புறம் அந்த பணத்தை அவங்க 60 நாளுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோர்ட்டு அந்த அக்யூஸ்டோடைய சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சேலரி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுடைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கெல்லாம் ஆர்டர் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த கோர்ட்டு ஒரு உத்தரவு கொடுத்து பணம் அந்த 60 நாளுக்குள்ளே பணம் பே பண்ணனா அதே மாதிரி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸில் அப்புறம் அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரி, அட்டாச்மெண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அட்டாச்மெண்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கூட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி சேல் பண்ணி அதிலிருந்து அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த செக் பவுன்ஸ் ஆனோன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இது மாதிரி வழக்கமாக அந்த செக்ஷன் 138 கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்குள்ள நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். அந்த அனுப்புறதுல அது என்றைக்குள்ள அனுப்பணும்னா ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது செக் என்றைக்கு பவுன்ஸ் ஆன தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் அதை அவங்களுக்கு 15 days டைம் கொடுக்கணும். இந்த 15 days டைம் கொடுத்து இந்த கேஸை 138 கேஸை அதில் இந்த 15 நாள் டைமுக்குள்ளே பணம் பேமெண்ட் பண்ணல அப்படின்றதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே கேஸை ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 எலிமெண்ட்டு தான் இந்த செக்ஷன் 143 அதாவது இந்த காம்பன்சேஷன் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான ரெக்குவயர்மெண்ட். ஸோ டிமாண்ட் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும், 15 days டைம் கொடுத்துருக்கணும், அப்புறம் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு இன் டைமில் ஃபைல் பண்ணி அது நம்பர் ஆகிடுச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இன்ட்ரீம் காம்பன்சேஷன் அப்ளிகேஷன் அந்த 143 செக்ஷன் படி நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அந்த கோர்ட்டு விசாரணை பண்ணி உரிய உத்தரவை பிறப்பிப்பாங்க. இந்த இன்ட்ரீம் காம்பன்சேஷனுக்கு ஃபைல் பண்ணிடணுன்னா ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செக்ஷன் 143A அடுக்கால செக்ஷன் இந்த கோர்ட்டில் எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம 138 கேஸ் ஃபைல் பண்ணமோ அந்த கோர்ட்டில் இந்த கேஸை பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அந்த கோர்ட்டு ப்ரிமா ஃபேசி கேஸ் இருக்குது, உண்மையிலே செக் பவுன்ஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு உள்ள லைபிலிட்டி இருக்குது, அக்யூஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி இருக்குது, கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை பெற வேண்டிய உரிமை இருக்குது, அது கிளியரான டிரான்சாக்ஷன், அதில் ஒரு ஏமாத்துக்கு இது இல்லை, அதில் ஒரு பித்தலாட்டம் இல்லை,
ஒரு கிளியர் லைபிலிட்டி தான், கிளியர் டெப்ட் தான் அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கோர்ட்டு 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாங்க, இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் டூ வந்து இப்போ இன் டைமில் கெஷன் ஃபைல் பண்ணணும். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அது 2 பேரையும் விசாரணை பண்ணி அது உண்மையிலே ஜெனுவனான கேஸா அப்படின்றத பார்த்து உத்தரவு கொடுப்பாங்க. இன்ட்ரீம் காம்பன்சேஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் லீகல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேண்டேட்ரி கிடையாது, இது வந்து டிஸ்க்ரிஷ்னரி. அதாவது கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டா கண்டிப்பாக இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும், இது ஒரு ஆட்டோமேட்டிக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக் கிடையாது. கோர்ட் இப்படி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. இது வந்து கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிஸ்கிரிஷன். கோர்ட்டு வந்து அவங்க இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா கொடுக்கலாம், இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது வந்து கோர்ட்டுடைய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். அது டிஸ்கிரிஷன் பவர் என்னச்சுன்னா ஒரு தன்னிச்சையான பவர். அவங்க வந்து அவங்க முடிவெடுத்து அவங்க விருப்பப்படி அது சரி தப்பு கொடுக்கணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது, கொடுக்கணுன்றதுக்கு கொடுப்பாங்க. இல்லை கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை, அக்யூஸ்டு தான் இந்த கேஸே வந்து பொய் கேஸு, ஏமாத்து கேஸு, இதில் வந்து ஃபர்ஜரி இருக்குது, கொடுக்கக்கூடிய லைபிலிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி மேலோட்டமாக தெரிஞ்சுன்னா கோர்ட்டு டினை பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ அதில் வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் வந்தால் கோர்ட் என்ன மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் த கேஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அக்யூஷனோட ஃபைனான்ஷியல் லெபிலிட்டி எப்படி இருக்குது, இது ஜெனூன் கேஸா, இது வந்து இதில் வந்து டிஃபென்ஸ் எப்படி இருக்குது, இது ஒரு கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி இருக்கா, ஃப்ரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுதா, இதெல்லாம் தான் முக்கியமாக ஜட்ஜஸ் பார்த்து ஒரு முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த கேஸ் வந்து கோர்ட் வந்து இந்த லைபிலிட்டியை டினை பண்ணுவாங்க, இன்ட்ரீம் காம்பன்சேஷன் டினை பண்ணுவாங்கன்னு போனீங்கன்னா, அக்யூஸ்ட் வந்து நான் கொடுக்க வேண்டிய நான் கேஸ் ப்ளீடிங் கில்ட்டி பண்ணல, கேஸை அட்மிட் பண்ணல, டினை பண்ணுறாரு, அது டிஸ்பியூட் பண்ணுறாருன்ற போது அது டிஸ்பியூட் ஜெனூன் ஆனதா, அவங்க 2 பேருக்குள்ள உண்மையில் கொடுக்கல் வாங்கல் இல்லையா, கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி இல்லையா, ஒரு ஜெனூன் டிஸ்பியூட் இருக்கா, ஜெனூன் கேஸ் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி அதே மாதிரி அக்யூஸ்டு சாதகமான கேஸ் இருந்தது, அக்யூஸ் சாதகமான சூழ்நிலைகள் இருந்தது, அக்யூஸ்டு ஒரு இன்னசென்ட் கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் கோர்ட் வந்து டினை பண்ணும், இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டாங்க. கேஸை அந்த இன்ட்ரீம் காம்பன்சேஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அதை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து அக்யூஸ் பணம் கொடுக்காம அவர் அப்பீல் ஃபைல் பண்ணார் அப்படின்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு என்ன ரெமெடி இருக்குன்னா, இந்த அப்பலேட் கோர்ட்லேயும் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்போ அப்பலேட் கோர்ட்லேயும் எனக்கு வந்து அப்பீல் கோர்ட்டில் கூட எனக்கு டெபாசிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கேட்கலாம். ஸோ அப்படி ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணும்போது அப்பீல் கேஸு விசாரணை பண்ணுறதுக்கு, இல்லை அப்பீல் கேஸு அட்மிட் பண்ணுறதுக்கு கோர்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு கண்டிஷனாக வந்து நீங்கள் ஒரு 20% டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட் உத்தரவிடலாம். ஸோ நீங்கள் அப்பீல் போனால் கூட அப்பீலில் கூட ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அங்கே எனக்கு இன்ட்ரீம் டெபாசிட் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கிளைம் கேட்கலாம். ஸோ ஏற்கனவே கீழ்கோர்ட்லேயே ஒரு 20% டெபாசிட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அப்பீல் வர்றாங்க, அப்பீலில் வந்து அப்போ திருப்பி எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பீலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கீழ்கோர்ட்டில் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் அவாய்ட் பண்ணதை தவிர அப்பீல் ஏதாவது ஃபைல் பண்ணாங்கன்னா அப்பீலுக்குன்னு தனியாக கூட இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கேட்கலாம். அது அப்பீல் ஃபைல் பெண்டிங்காக இருக்க வரைக்கும் அப்பீல் விசாரணை முடிவு வரைக்கும் எக்ஸ்ட்ரா 20% கொடுக்க சொல்லி உத்தரவு விடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அது மாதிரி இருந்தால் அதுக்கு கூட போட்டு உத்தரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கீழ்கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போதும் சரி, மேல்கோர்ட்டில் அப்பீல் நடக்கும்போதும் சரி, இந்த கம்ப்ளைனண்ட்டுக்கு ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், பணம் கொடுக்கணும், ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளைனண்ட்டுக்கு சாதகமான ஒரு ப்ரொவிஷன். கம்ப்ளைனண்ட்டுக்கு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கீழ்கோர்ட்டில் ட்ரையல் நடக்கும்போதும் அப்பீல் நடக்கும்போதும் வாங்கிக்கலாம் 20%. இந்த மாதிரி இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் செக் பவுன்சிங் கேஸ், செக் என்ன பவுன்ஸ் ஆச்சோ அந்த செக் பவுன்ஸோட கேஸ் தேவைப்படுது. அப்புறம் வந்து அவங்க பணம் கேட்டு அவங்களோட டிமாண்ட் நோட்டீஸ் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ இன்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸில் ஃபைல் பண்ண ஃபைண்டேஸ் கோர்ட் என்ன மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்றத ஒரு தீர்ப்பு தேவைப்படுது. அப்புறம் கோர்ட்டு பாஸ் பண்ண ஃபைனல் ஆர்டர், இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்த ஆர்டர், சப்போஸ் அதுக்கு மேலே அப்பீல் ஃபைல் பண்ண அப்பீல் கோர்ட்டில் என்ன உத்தரவு. ஸோ இதெல்லாம் இருந்து, இதையும் இவ்வளோ ஆர்டரும் இருந்து, இவ்வளோ விஷயங்களும் ஒழுங்காக இருந்து, கோர்ட்டு ஆர்டரும் போட்டு இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து நம்ம வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, சேலரி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்க அக்யூஸ்டில் என்ன இருக்கோ அதை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதுபடி கோர்ட்டு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி அதில் விற்று அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோட சுருக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வந்து கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம்.
அதுக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கணும். அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல்ஸ் வச்சுருக்கணும். அந்த கோர்ட்டில் உள்ள ப்ரொசீஜர்ஸ் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இன்ட்ரீம் காம்பன்சேஷன் வாங்கலாம். கீழ் கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போதும் வாங்கலாம். அப்பலேட் கோர்ட்டில் கேஸ் வந்து கூட அடிஷ்னலாக 20% வாங்கலாம். கீழ் கோர்ட்டில் 20%, மேல் கோர்ட்டில் 20%. பட் அது இந்த 20% ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது. இட் இஸ் டிஸ்கிரிஷ்னரி. கோர்ட்டு கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கணும்னு நினச்சா கொடுக்காமல் இருக்கலாம். இல்லை கோர்ட்டு ஒரு மீடியமாக ஒரு அமௌண்ட்டு 10% கொடுங்க, 7% கொடுங்க, 15% கொடுக்கணும்னு உத்தரவு போடணும்னு நினச்சா கூட அது மாதிரி விடலாம். அது இது வந்து ஒரு டிஸ்கிரிஷ்னரி ரெமடியை தவிர ஒரு ஆட்டோமேட்டிக்கோ ஒரு மேண்டேட்டரி ரெமடி ரிலீஃபோ கிடையாது. கோர்ட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பார்த்து கேஸ் உத்தரவு கொடுப்பாங்க. அதுதான் இந்த செக்ஷன் 143A உடைய சாராம்சம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஷ்யாக் சட்டம் அறிவோம், ரஷ்யாக் லா டியூப் அப்படின்னு 2 சேனல் இருக்குது. இந்த 2 சேனலில் ஏராளமான வீடியோகள் இருக்குது. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்கள் சட்ட அறிவை பெருக்கிக்குங்க. சட்ட அறிவு அப்படின்றது வந்து உங்களோட மன வலிமையும் தன்னம்பிக்கையையும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். ஸோ சட்டம் அறிவோம், நம் உரிமையை காப்போம். இதுவே நம் தாரக மந்திரம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஷ்யாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஷ்யாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்ட சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன் ரஷ்யாக் அலி. நன்றி, வணக்கம்.